வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. இன்றைக்கி நாம் யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது அலுவலக மொழின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஹிந்தி மட்டும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷையும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட தமிழ், அதாவது நம்மளோட இந்தியாவில் ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷும் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. நம்மளோட இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜே கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ் இது எந்த பார்ட்டு கீழே வரும்னா, பார்ட் 17 அது கீழே தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் வரும். அஃபிஷியல் லாங்குவேஜில் மொத்தம் எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குன்னா, ஆர்டிக்கல் 343 351 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜில் வருது. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் 4 ஹெட்ஸாக பிரிச்சுருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, லாங்குவேஜ் ஆஃப் த யூனியனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ், ரீஜன்னா வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அதாவது தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. பஞ்சாப் இருக்குன்னா பஞ்சாபில் பஞ்சாபி பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதுதான் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷரி, அதாவது கோர்ட்லலாம் என்ன மாதிரி லாங்குவேஜ், அதாவது ஹை கோர்ட்டில் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அது லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷரி. அப்புறம் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ். ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ்னால் ஸ்பெஷலாக இருக்கவங்க, அதாவது லிங்குஸ்டிக், அதாவது மைனாரிட்டி பீப்புளெலாம் இருப்பாங்க, மலைவாழ் மக்கள், அவங்களாம் என்ன மொழி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஸ்பெஷலில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜை. இந்த 4 பார்ட்டுக்கும் தனித்தனியாக ஆர்டிகல்ஸ் வரும். முதல்ல ஆர்டிக்கல் 343 பார்த்துடலாம். 343 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தின்றது ஒரு தேவநாகரி ஸ்கிரிப்டு, ஹிந்தி மொழி. அதை தேவநாகரி ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அது எழுத்துக்கள் தேவநாகரி, அதாவது தேவநாகரி எழுத்துக்களில் தான் எழுதியிருப்பாங்க. அதாவது தமிழ் மொழியை தமிழ் எழுத்துக்களில் எழுதுகிற மாதிரி ஹிந்தி மொழியை தேவநாகரி எழுத்துக்களில் எழுதியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது யூனியனுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஆர்டிகல் 343. அடுத்ததாக 1955 அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு சேர்மேனாக இருந்தது யாருன்னா, பிஜி கேர் அப்படின்ற ஒருத்தர் தான் சேர்மேனாக இருந்திருப்பார் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனுக்கு. அதை ஏற்படுத்தினது 1955. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1956. அடுத்த வருஷமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. பிரசிடெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க 1963. 1963 கொண்டு வந்தாங்க அந்த ஆக்டு. ஸோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு, அதாவது 1956 இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதை சரி பார்க்குறதுக்கு கோவிந்த் பல்லாப் பண்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த ரிப்போர்ட்டை சரி பார்த்தாரு. சுருக்கமாக சொல்லணும்னா கோவிந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிந்த் பல்லாப் பண்ட் ஃபுல் பேர். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் யூனியனில் யூஸ் பண்ண தேவையில்ல, இங்கிலீஷையும் யூனியனில் யூஸ் பண்ணலாம், அதாவது பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி கூட சேர்ந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம், யூனியனில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பேசலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 1967 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கிலீஷை யூஸ் பண்ணுறது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம், கண்டினியூவாக இங்கிலீஷை யூஸ் பண்ணலாம், அதை நிறுத்த தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தமாக 14 அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருந்திருக்கும்.
இப்போ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 22 இருக்குது. அதாவது 8 லாங்குவேஜ் வந்து அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். மொத்தம் 3 அமெண்ட்மெண்ட் வந்து முக்கியமாக இருக்கும் லாங்குவேஜ் ஆட் பண்ணதில். ஒன்று 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிந்தி லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. அதில் வந்து கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னு 3 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட்டாக கோமாளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கோமாளி, கோனா கொங்கனி, மானா மணிப்பூரி, லீனா நேபாளி, எண்டிங்கில் வந்து லீன் வருது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அதில் ஒரு 4 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னா போடோ மாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போன்னு வருது, அது வந்து போடோ அப்படின்ற லாங்குவேஜ். அடுத்து டோன்னு வருது, அது வந்து டோங்க்ரி அப்படின்ற லாங்குவேஜ். மா அது வந்து மைத்திலி அப்படின்ற லாங்குவேஜ். எஸ்ன்னு முடியத்தை வந்து சந்தாலி அப்படின்ற லாங்குவேஜ். அப்படின்னு 4 லாங்குவேஜ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து லாங்குவேஜுக்கான அமெண்ட்மெண்ட் தான், ஆனால் அது வந்து நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான அமெண்ட்மெண்ட்டு. 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒடியான்ற பேரை ஒரியான்னு வந்து மாற்றிருப்பாங்க. அதாவது அந்த லாங்குவேஜ் பேரை வந்து ஒடியான்னு வந்து ஒரியான்னு மாற்றிருப்பாங்க. அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967, ரெண்டாவது வந்து 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வருது. ஸோ 21, 71 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 92 வரும். ஸோ அந்த 92 தான் அடுத்ததுமாக அந்த போடோ மாஸ்க்கு வந்து அந்த 92 அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வரும். ஸோ இயர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துடலாம். யூனியனில், அதாவது யூனியன் மொத்தமாக 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னல, 4 இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 4 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து யூனியன் அங்கே வந்து யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து சொல்கிறேன். 343 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், அதை வந்து 343 ஆர்டிக்கல் 343 வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஹிந்தியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத, அதுதான் 343 அந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனல் லாங்குவேஜஸ் அந்த டிவிஷனில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 345 முக்கியமானது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். 345 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ரீஜியன்னு போட்டிருக்காங்க, ரீஜியன்னா கண்டிப்பாக ஸ்டேட்ஸாக தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் இந்த 345 வந்துடும். அதே மாதிரி 346 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸ் தான் அதுவும், ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பேசக்கூடிய மொழிகள் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அப்புறம் அனதர் ஸ்டேட், 2 ஸ்டேட்டுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜை பற்றி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கும் யூனியன்னா மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட பேசுகிற மொழி, அதை வந்து இந்த 346 வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3வது டிவிஷனை வந்து பார்க்கலாம். அதில் என்னென்னா லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷரின்னு பார்த்துருப்போம். கோர்ட்டில் வந்து என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்றத வந்து இந்த ஆர்டிகல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான ஆர்டிக்கல் என்னென்னா 348. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் அப்புறம் அதில் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டில் கொண்டு வர ஆக்ட்ஸு பில்ஸு அதில் எல்லாத்துலேயுமே என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து 348 வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. 350A அப்படின்னு ஒன்று இருக்கும், 350Bன்னு ஒன்று இருக்கும், 351 ஒன்று இருக்கும். முக்கியமானது மட்டும் தான் நான் சொல்கிறேன். 350Aவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜில், அதாவது ப்ரைமரி ஸ்டேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு மதர் டங்கை வந்து யூஸ் பண்ணலாம். மதர் டங் அதாவது தமிழ் மொழியை வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ப்ரைமரி ஸ்டேஜில் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தமிழ் மொழியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து 350Aவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்டார்டிங்கில் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே தமிழ்லேயே வந்து பேசலாம், எல்லாமே தமிழ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. மதர் டங்கில் வந்து கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடுனா தமிழில் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஆந்திரானா அங்கே வந்து தெலுங்குல கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க மதர் டங்கில் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கலாம்
அப்படின்றது வந்து 350Aல வந்து கொடுத்துருப்பாங்க. 350Bயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப பழமையான மொழிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது சில மொழிகள்லாம் கொஞ்சம் பேர் மலைவாழ் மக்கள் மட்டும் பேசுகிற மாதிரி தனியாக ஒரு மொழி இருக்கும். அந்த மாதிரி மொழிக்கெல்லாம் அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்காக. அதை பற்றிலாம் சொல்லக்கூடியது வந்து 350Bயில் வந்து வரும். இதுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல்ஸ் கீழே தான் இந்த ஆர்டிக்கல் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 351 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டைரக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோவா முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து உருது, அதே மாதிரி கோவாவுக்கு வந்து மராத்தி, கொங்கன் அதெல்லாம் பேசுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொங்கன்றது வந்து அது கொங்கனி, மராத்தி கொங்கனி வந்து பேசுவாங்க. கொங்கனி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க 1992ல். அதே மாதிரி குஜராத்தில் வந்து குஜராத்தி, ஹிந்தி வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். குஜராத் அந்த சைட்லாம் மோஸ்ட்லி எப்போவுமே நார்த் சைட்லாம் மோஸ்ட்லி ஹிந்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குஜராத்னால் குஜராத்தி வரும், எக்ஸ்ட்ராவாக ஹிந்தியும் பேசுவாங்க. இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் பேசுவாங்கன்னா நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் இந்த 3 இடத்துலையும் வந்து ஹிந்தி பேசுவாங்க. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நாகாலாந்து நாகுன்னு வருது, NAGன்னு வருது. அதே மாதிரி மேகாலயா அது வந்து மேகா, நாகா மேகா அந்த மாதிரி வருது. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் அதுவும் அருணா, அப்படியே 3மே வந்து பையன். நாகான்றது வந்து பையன், இல்லை பொண்ணு கூட அந்த பேர் வைப்பாங்க. ஸோ அந்த 3மே வந்து பொண்ணு பேரில் தான் வருது. இது வந்து இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்திக்கு வந்து எங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், UP, MP, மத்திய பிரதேஷ். அது UP MPன்னு ஷார்ட்கட்டாக வருது. அதே மாதிரி ராஜஸ்தான் ராஜான்னு வருது. ஸோ இந்த மாதிரி பீகார், இந்த 4த்துக்கும் வந்து ஹிந்தி வந்துடும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்ல, இது தான் வரும். கோவாவுக்கு வந்து மராத்தி, கொங்கனி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து முடிஞ்சது, அலுவலக மொழி வந்து முடிஞ்சது. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட், டேக் கேர்.